ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தொடரை நாம் தியானிக்கிறோம். இயேசு எப்படிப்பட்ட தோற்றத்திலே இருந்தார் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். இயேசு அவருடைய மாம்சத்திலே வந்த மனித அவதார காலத்திலே எப்படி இருந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எங்கும் ஒரு சரீர விளக்கத்தை நமக்கு தரல. இயேசுடைய சரீரத்தின் தோற்றத்தை குறித்து நாம் தெரிந்து கொண்ட ஒரு சில வேத பகுதிகளை மாத்திரமே நமக்கு தெரிகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இயேசுவின் தோற்றமானது மற்ற மனிதர்களுடைய தோற்றத்தை போல தான் இருந்துச்சு அப்படின்னு நாம் அறிந்து கொள்கிறோம். சாதாரண மற்ற மனிதர்களைப் போலத்தான் இயேசுவும் தோற்றம் அளித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுடைய பாடு அனுபவிக்கக்கூடிய தாழ்ந்த நிலையை குறித்து இங்கே சொல்லுகிறார். ராஜ பதவியின் வழக்கமான எந்த அடையாளங்களும் இயேசுவுக்கு காண்பிக்கப்படலை. அவருடைய உண்மையான அடையாளத்தை நாம் விசுவாச கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்பு அவர் வாரினால் அடிக்கப்படுவார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று ஏசாயா 52:14 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவர் இனி ஒரு மனிதனைப் போல தோற்றம் அளிக்காத அளவுக்கு அவர் அனுபவித்த பாடுகளையும் கொடுமைகளையும் நமக்கு விவரிக்குது. மத்தேயு சுவிசேஷம் 26:67, 27:30, யோவான் 19:3 நாம் இதை வாசிக்க முடியும். இயேசுடைய தோற்றம் அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை பார்த்து அநேகர் பிரமித்தடைந்தார்களாம். பிரியமானவர்களே, நாம் பார்க்குற பெரும்பான்மையான படங்கள் இயேசுவை குறித்த படங்கள்